ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டி கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு சுவரொட்டி வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது வந்து மஞ்சத்தூள் போட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு இப்போ அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி கொடுக்குறாரு. நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், சுவரொட்டியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணின வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும்போது வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சுவரொட்டி, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டுட்டு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்றபோது நம்ம இந்த சுவரொட்டியை வந்து வாங்கி சாப்பிட்லாங்க. சாப்பிட்டோன்னாக்க ரொம்ப சீக்கிரமே உடம்புல வந்து ரத்தம் ஊறிடும். ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம இதை வாங்கி சமைச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஓரளவுக்கு திட்டமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. சுவரொட்டியும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. அதே சமயம் நம்ம வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடி இருந்தால் அவங்களுக்கெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.